இயேசுவே, எங்களை நிரப்பும்படி உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்திருப்பா. ஆமென். இந்த வருடம் எங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, தத்தளிப்பு மாறட்டும், சஞ்சலம் மாறட்டும், மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கட்டும், சந்தோஷம் நிறைவாய் பெருகட்டும். தேவனுடைய விடுதலை நம் நடுவிலே பரிபூர்ணமாய் இறங்கி வருவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனை நடுவில் தெய்வ வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மேல் இரக்கமாய் இருக்கிறார். அவர் இறங்கி நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2020ஆம் ஆண்டு அது வித்தியாசமான சூழ்நிலையில் நாம் கரடு மேடானவைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிற சூழல்கள் வந்திருக்கலாம். ஆனால் 2021ஆம் ஆண்டிலே தேவன் தமது மகிமையை விளங்க பண்ணுகிறவராய், நம் நடுவில் பரிபூர்ண நன்மை கட்டளையிடுகிறவராய் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது, நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் போகும் பொழுது ஸ்தோத்திரம், கேலண்டர், ஒரு குடும்பத்திற்கு ஒரு கேலண்டர் என்ற விதத்தில் நீங்கள் வாங்கி கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தனி வாக்கு தத்த அட்டை இந்த இடத்தில் இருக்கிறது. போகும்பொழுது உங்களுக்கு தேவைப்படுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். நாம் தெய்வ சமூகத்திலே விழிப்போடு கவனத்தோடு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தரட்டும். இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய பந்தி கிடையாது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்பவுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வருஷத்தினுடைய அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி இருக்கும். அதனாலே கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் ஆமென் ஆயத்தப்பட்டு வரும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்க. ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்கே என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி யூதாவில் தீர்க்கதரிசியாய் இருந்தவர். தீர்க்க தரிசன ஊழியத்தை தேவன் அழைத்த நாட்களிலிருந்து அந்த பணியை மிக சிறப்பாக செய்த தேவ மனுஷன். ஆமென். தேவனுடைய வேலைக்காக சத்தியத்திற்காக தன் ஜீவனையும் கொடுத்த தேவ ஊழியர்களில் ஒருவராய் இருந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இங்கே சொல்கிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புத்தாண்டுக்குள்ளாக நாம் தியானிக்கிற வார்த்தை, ஆமென், கொஞ்சம் கவனத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை ஆங்கில வேதாகமத்திலே ஆமென், glory to God, அவன் காணப்படுகிற வார்த்தை தமிழிலே எவ்விதமாய் காணப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போமே. ஆனால் தமிழ்ல அங்கே இவ்விதமாக மொழிபெயர்க்கப்படுகிறது, நீங்கள் என் கட்டளைக்கு செவிசாய்த்திருந்தால். கவனிக்கணும், இங்க என்ன இருக்குது? கற்பனைகளை கவனித்தீர்களே ஆனால் நலமாயிருக்கும். ஆங்கில வேதாகமம் எல்லாம் ஒரே போல காணப்படுகிறதா இருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் மாத்திரம் இந்த மொழிபெயர்ப்புல கொஞ்சம் ஆமென் ஒரு மாற்றம். ஆனால் அர்த்தங்களிலே ஆரம்பத்திலிருந்து வாசித்தால் சரியா போகிறத புரிந்து கொள்ள முடியும். அங்கே சொல்கிறார், நீங்கள் என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருந்தால் உங்களுக்கு சமாதானம் ஒரு நதியை போலவும் உங்கள் நீதி கடல் அலைகள் போலவும் இருந்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் வேதாகமத்தில். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இருந்திருக்கும் என்று ஆண்டவர் அழுத்தி சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென்.
அர்த்தம் வித்தியாசமோ இல்லை. முதல் வசனத்தை நீங்க வாசித்தால் அதற்கு பின்பு தேவன் இந்த இடத்துல சொல்ல வருகிற காரியத்தை டிரான்ஸ்லேஷன்ல உள்ளதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 48வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள் என்று சொல்கிறார். இப்போ யூதாவுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். அவங்க எப்படி அவங்க வாழ்க்கை இருந்தது? கர்த்தருடைய நாமத்தின் மேல் அவர்கள் ஆணையிடுகிறவர்கள். நம்ம இப்ப சொல்ல போனா என்ன பண்ணலாம்? நான் ஏசப்பா பிள்ளைனா நம்மள பலர் என்ன சொல்லுவோம்? நான் உட்கார்ந்தாலும் இயேசு, எலும்பினாலும் இயேசு, படுத்தாலும் இயேசு, எதை செய்தாலும் இயேசுநாதர் இல்லாம நான் ஒன்னையுமே செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பின்னாடி சொல்லுகிறது போலதான் வாழ்க்கையில் சில நேரங்களில் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. அங்க என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு பின்னாடி எப்படி இருக்காங்களோ, உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமாகிய யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவன் உண்மையும் நீதியும் இல்லாமல் தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறியாமல், எதை அவர் எதிர்பார்க்கிறார் என்கிறதை விட்டு உலகத்தில் காணப்படுகிற இப்படித்தான் இருக்கணும்னு சில சடங்காச்சாரமான காரியங்களை உள்ள கொண்டு வந்து, நான் ஆலயத்துக்கு வந்தால் போதும், ஜெபத்திற்கு நான் வந்தால் போதும், வேதாகமத்தை தூக்கி நான் வைத்துக் கொண்டால் போதும், தினமும் ஒரு 5 அதிகாரம் வாசித்தால் முடித்து போயிற்று என்று வெறும் படிக்கவும் வெறும் உதட்டளவில் ஸ்தோத்திரமும் இருதயத்திலோ கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறதான ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த 1ஆம் தேதி காலை வேளையில தேவன் உங்களையும் என்னையும் நடத்த விரும்புகிறார். அவர் நடத்த விரும்புகிற காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்கிறதை பின்பு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தது, வித்தியாசமான ஒரு நடக்கை அவர்களிடத்தில் இருந்தது, வித்தியாசமான கிரியைகளை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்துதான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கில வேதாகமத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையா செவி சாய்த்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, சமாதானம் ஒரு நதியை போல இருந்திருக்கும்பா. உங்களுடைய நீதி எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? கடல் அலைகளை போல அது வேகம் நிறைந்ததா இருந்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வேதனையை வெளிப்படுத்தினார். ஆனால் நம்முடைய தமிழ் வேதாகமத்திலோ சொல்லப்பட்டிருக்கிறதான முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. ஆரம்பத்துல அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்பட்ட வீழ்ச்சியை தான் ஆண்டவர் அப்படியே பேசி கொண்டு வருகிறார். அதை தொடர்ந்து 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்துட்டு வரும் பொழுது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுக்க விரும்புகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையை, இந்த ஆராதனைக்குள் வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே பழையவைகள் எல்லாம் முடிந்து போயிற்று, களைந்து போட்டு விட்டு ஆண்டவர் புதிதாய் என்னை அவருடைய அன்பினால் நிரப்பித்து, அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பித்து, தேவன் எனக்குள் செய்ய விரும்புகிற காரியத்தை நான் அறிந்து செயல்படுத்தி அவர் தருகிற ஆசீர்வாதத்தின் மகிமையை நான் பூரணமாய் பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே தேவன் இந்த வார்த்தைக்குள் வைத்திருக்கிற அபிஷேகத்தின் மகிமையை காண முடியும். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கவனிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டு இருந்தவர்களா இருந்தார்கள்? அவரிடத்தில் உண்மை இல்லை, நீதி இல்லை, வெறும் ஒரு பக்தியை ஒரு வேஷமாக தரித்துக் கொண்டு, அல்லேலூயா, கோயிலுக்கும் போவாங்க. அவங்க மனசாட்சிக்கே செய்ய தெரியும் இப்படி செஞ்சா தப்புன்னு. துணிகரமா பொய்ய சொல்லுவாங்க, துணிகரமாக பேசுவார்கள். துணிகரத்துக்கு எதுவான கிரிகளை செய்து கொண்டிருப்பார்கள், உண்மையற்றவர்களாய் அடைந்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் அப்படித்தான் இருக்குது, உலகத்தில் உள்ள மனுஷர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
ஆனால் உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு மேலானது. உண்மையை நீதியும் உள்ள ஒரு வாழ்க்கை அது எதிர்பார்க்கிறார். அடுத்து அவருடைய ஆரம்பத்தை குறித்து சொல்லும் பொழுது 8வது வசனத்துல சொல்லுகிறார், நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. ஆரம்பத்துல இருந்தே நீ எப்படி இருந்துட்டு இருக்கிற? நீ என்னுடைய மகிமையை கண்டு உணர்வதற்கு எதுவான, கேள்விப்படுவதற்கு எதுவாக கூட அமர்வதற்கு உனக்கு நேரம் இல்லை. அவன் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அறிவும் உனக்கு இல்லாமல் இருக்கிறது. அவன் உன்னுடைய செவி அதை கேட்கணுங்கிறதுக்கே ஆயத்தம் இல்லாமல் செவித்தினமற்றதான நிலைமையில் இருக்கிறது. அவன் தொடர்ந்து சொல்கிறான், நீ துரோகம் பண்ணுவாய் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நீ மீறுகிறவன், நீ மீறி போகிறவன். கவனிக்கிறீங்களா? மீறி போகிறதான ஒரு மனுஷன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன்கிட்ட உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை, மீறி போகிறவன், நீ மீறி செயல்படுகிறதான ஒரு மனுஷன் என்பதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு மீறுதல் உள்ளவன் அவன் அதை என்ன பண்ணிருக்கிறார்? தேவன் அறிந்திருக்கிறார். இது பல நேரம் தேவ பிள்ளைகள் மறந்துடும். ஆண்டவர் என்னை அறிஞ்சிருக்கிறார மறந்துடும். ஆலயத்துக்கு போனா போதும், தசமபாகம் கொடுத்தா போதும், அவன் 4 பேரை பார்க்கும் போகும்போது இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி 4 கைப்பிரதியை கொடுத்தா போதும். அவன் வியாதியோடு இருந்தவர்களை போய் பார்த்து, வியாதி உள்ளவர்களை போய் ஆண்டவராக இயேசு பார்க்க சொல்லி இருக்கிறாரு, அவரை போய் பார்த்து 4 வார்த்தை சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்திட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அதெல்லாம் செய்ய வேண்டும், அவன் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அது செய்யணும். ஆனா என் வாழ்க்கை மிக மிக கவனமாய் இருக்கிறது. என்னை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். நான் இப்ப செய்த எல்லா நல்ல கிரியையும் ஆண்டவர் பார்க்கிறார். அதே வேளை என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையும் ஆண்டவர் பார்க்கிறார். என்னுடைய உள்ளான வாழ்க்கை நான் என்ன யோசிக்கிறேன், ஒருவரை பார்க்கும் போது என்ன எனக்குள் எண்ணம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவரோடு நான் பேசும் பொழுது என் உதடு நல்லா பேசுது, என் இருதயமும் தூரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பா நேசித்து வரும் பொழுது, ஆமென், பேசும் பொழுது அவரிடத்திலே அன்பு பாராட்ட விருப்பம் இல்லை, முகநாடி வேறுபட்ட நிலைமையில பேசுகிற நிலைமைகள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் உள் வாழ்க்கை மிக முக்கியம் என்று சொன்னார். வெளியில இருக்கிறது ஒன்று இயேசுநாதர் சொல்லும் பொழுது, உன்னை தீட்டுப்படுத்தாது உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே. உனக்கு உள்ளான மறைஞ்சிருக்குது பாருங்க, ஆமென், பொறாமை உள்ள மறைஞ்சிருக்குது பாருங்க, கோபம், இதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். ஏனென்றால் நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்மை அவர் சோதித்து அறிகிறார். நம்மை சோதித்து அறிகிறதான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர். ஆமென். அவர் ஏறியத்தை அறிகிறார். என் குடும்பத்துல நான் மற்றவர்களை எப்படி நான் நிதானித்து வைத்திருக்கிறேன், என் இயேசுவை நான் எப்படி நிதானித்து வைத்திருக்கிறேன், என் வேலைக்கு போகிற இடத்துல என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் எவ்விதமாய் நான் நிதானித்து வைத்திருக்கிறேன், என் பள்ளியிலே, என் கல்லூரியிலே என் ஆசிரியரை நான் எப்படி கனப்படுத்துகிறேன், என் சக மாணவியரிடத்துல நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆலயத்துக்கு வரும் பொழுது பரிசுத்தத்துக்கு எதுவான நடக்கை, வெளியே போன பொழுதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரியாசமும் நாமன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நீ மீறுகிறவனா இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. புரிந்தால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறோம். நம்ம அவருடைய கண்களுக்கு மறைவா இல்லை, அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறோம். அவர் நம்மை கவனிக்கிறார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, என்னை கவனிக்கிற என் தேவனுடைய சமூகத்திலே தேவ நன்மையை பெற்றுக் கொள்ளும்படிக்காக நான் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீறுகிறவன் என்றும் பொல்லாதவன் என்றும், ஆமென், ஹல்லேலூயா, பயப்படாதவன் என்றும் பெயர் பெற்றிருக்கிறதான இவர்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், glory to God. 17வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது,
பிரயோஜனமானவைகளை உனக்கு நான் என்ன பண்ணுவேன், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவன் எப்படிங்க? பிரயோஜனமானதை உனக்கு கற்றுத்தருகிறவர். கரம் உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவன் எப்படிப்பட்டவர்? எனக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்க வேண்டிய வழியை எனக்கு என்ன பண்ணுவாரு? ஆமென், காட்டி சரியாய் நடத்துகிறவர். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் பிரயோஜனமானது உனக்கு கற்றுத்தர விரும்புகிறார். இந்த புதிய ஆண்டுல நீங்க எப்படி நடக்க நாம வேண்டும் என்பதை அவர் உங்களோடு கூட இருந்து நடக்க விரும்புகிறார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைய, இந்த புதிய ஆண்டு தொடக்கம் இப்படி இருக்குது. கடந்த ஆண்டை பார்த்து இந்த ஆண்டுல ஒரு கலக்கத்தோடு இந்த ஆராதனைக்குள் வந்திருந்தால் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த தேவன் விரும்புகிறார். அவர் உங்களை நடத்துவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இதுவரை ஆண்டவர் நடத்திட்டு போனார் அல்லவோ, இதுவரையும் உங்களை அவர் பாதுகாத்து கொண்டார் அல்லவோ, இதுவரையும் உன்னை காத்து கொண்டவர், இதுவரையும் உங்களை பாதுகாத்து கொண்டவர், இதுவரையிலும் உங்களுக்கு விடுதலையாய் இருந்தவர், இனிமேலும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு எதுவாயும் விடுதலைக்கு எதுவாயும் காணப்பட கர்த்தர் ஒத்தாசை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எனக்கு என்னங்க? அவர் பிரயோஜனமானதை போதிப்பான். ஆமென். சங்கீதத்திலே ஆமென் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார். சங்கீதம் 147 சங்கீதம் 11வது வசனத்தை எடுத்து ஒருத்தவங்க வாசிங்க. 147 சங்கீதம் 11வது வசனம் எடுத்தவங்க யாராவது வாசிக்க முடியுமா? சங்கீத புத்தகம் 147 சங்கீதம் 11வது வசனம். பயந்து ஆமென் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வழியிலே நடக்கிறவர்களுக்கு தேவன் அவன் தேவ பாதையில் எச்சரிக்கையோடு போக வேண்டும் என்கிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறாராம். அப்போ கர்த்தர் ஒருவர் மேல் பிரியமாய் இருக்கும் பொழுது அதற்கு பின்பு வரக்கூடிய வசனங்கள் ஒவ்வொன்றையா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொன்றாய் கவனிக்க முடியும். நமக்கு இருக்கிற இந்த நேரத்தில் வேகமாய் தியானிப்பதற்கு எதுவாய் அதில் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஏனென்றால் இதில் நாம் தியானிப்பதற்கு ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த வார்த்தை அதில் இருக்கிறதினால் அந்த வேத வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சங்கீதம் 147 சங்கீதம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. நானே வாசிக்கிறேன். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவாரா. அவர் உன்னை நடத்தும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று உணர்ந்து அவருக்கு பயந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவருக்கு பின்பாக நடக்கும்படிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவருடைய கிருபைக்கு காத்திருந்து பலனடையும்படி பொறுமையோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று சமாதானம் என்று ஒன்றை தர விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சமாதானத்தை பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? வருகிற ஞாயிற்றுக்கிழமை விரிவாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சமாதானத்தை தருவான். ஆமென். சமாதானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. மனுஷன் இந்த பூமியில இழந்து போனது ஒண்ணு என்ன தெரியுங்களா? சமாதானம். ஏதேன் என்கிற தோட்டத்திலிருந்து மனுஷன் வெளியே தள்ளப்பட்ட பின்பு தன் வாழ்க்கையில ஒவ்வொரு நேரங்களையும் பிரச்சனையை சந்தித்து வந்த பொழுது அவன் சமாதானம் இல்லாதவனாய் வாழ்ந்தான். அதனால் தான் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் ஜனங்கள் பயந்து போய் அவன் சீஷர்கள் காணப்பட்டார்களோ பயந்த பொழுதெல்லாம் அவங்களுக்கு நடுவுல வரும்போது ஆமென் பயப்படாதீர்கள் சொல்லி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமற்ற ஒரு சூழ்நிலை பாவம் ஆமென் அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்தது. ஏதேன் என்கிற அந்த மனமகிழ்ச்சியான ஒரு இடத்தில் இருந்ததான அந்த மனுஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்தவிடமே மகிழ்ச்சியை தொலைத்தான். சமாதானம் இல்லாத நிலைமையில் போனான்.
சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இந்த பூமியிலே வந்தார். அவர் சொல்லுகிறதை நீ கவனிப்பாயானால், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் வழியிலே நடப்பதற்கு நீ கவனம் உள்ளவங்களா இருப்பீங்கன்னா, அவர் உங்களுக்கு தருவது சமாதானம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், தேவன் எனக்கு தருவது என்னன்னு சொல்லுங்க. சமாதானத்தை அவர் தர விரும்புகிறார். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு என்ன தர விரும்புகிறார்? சமாதானத்தை தர விரும்புகிறார். என் தேவன் எனக்கு சமாதானமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அடுத்து இன்னொரு காரியத்தை அந்த வசனத்துல சொல்லுகிறார். உச்சிதமான கோதுமை. உச்சிதமான கோதுமை அப்படின்னா முதல் தரமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெல்ல என்ன பண்ணுவாங்க? விதை நெல்லுன்னு எடுப்பாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தோத்திரம், தன் வீட்டுக்கு நின்று ஒரு நெல் எடுப்பாங்க. அதெல்லாம் முதல் தரமானவைகளா இருக்கும். வியாபாரத்துக்குன்னு ஒண்ணு எடுப்பாங்க பாருங்க, அதை தோத்திரம் ஏனோ தானோ என்று சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் வியாபாரத்துக்கு போட எடுப்பாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார்? முதல் தரமானவர்களாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்தான்னா அவன் அவன் இந்த பிச்சுக்கோ பிடிங்கிக்கோன்னு கொஞ்சமா கொடுக்கிறவர் அல்ல, நிறைவாய் தருகிறவர். அவன் உனக்குள்ளார சமாதானம் கொடுத்தாலும் அதை நிறைவாய் கொடுக்கிறவர். உச்சிதமான நன்மை கர்த்தர் கொடுக்கிறதுனாலும் அது மேன்மைக்குரியதான நிலைமையில தேவன் நமக்கு தருகிறவர். இந்த ஆராதனைக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவிலே தம்முடைய வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தும்படிக்கான கிருபையை தர விரும்புகிறார். இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்க விரும்புக உள்ளவர்கள், ஆண்டவர் எனக்கு தருகிறதான ஆசீர்வாதம் உச்சிதமானது ஐயா, மேன்மையானது. ஒரு விவசாயிக்கு வீட்டுக்கு உச்சிதமானவைகள் வந்துவிடும், அப்படிதானே? தன் வீட்டுக்கு நல்லதை எடுத்துட்டு போயிடுவாங்க, மீதியை கடைக்கல கொடுத்துருவாங்க. அப்போ நான் நல்லதை நான் வாங்கணும்னா என்ன வேணும்? என் கையில பொருளாதாரம் வேண்டும். பொருளாதாரம் என் வாழ்க்கையில இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும். வீட்டுல உட்கார்ந்துகிட்டே இருந்து எல்லாம் வா வானா ஒன்னும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கு போகணும். அதனாலதான் உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், அதில் வாக்கியமும் நன்மையும் தான். கையின் பிரயாசம், வேலை செய்யணும், உழைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்கிற அனுபவம் வேணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சிலருக்கு வேலையே என்ன ஆகுது? இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, அவங்களுக்கு உதவி செய்வாங்களா, இவங்க எனக்கு கொடுத்து விட மாட்டாங்களா, இந்த எண்ணம் இந்த நோக்கம் எப்பவும் வரக்கூடாது. அல்லேலூயா. நான் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். நான் எங்கேயாவது ஒரு ஏழ்மையானவனை நான் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமான இடத்துல தான் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். உன் கையின் பிரயாசங்களிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளையே, அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும்பொழுது உச்சிதமானவைகள் உனக்கு வரும். முதல் தரமானவைகள் உங்க வீட்டுக்கு வரணும். உன் பொருளாதாரங்கள்ல எவ்வளவு மேன்மைக்குரிய ஒரு விடுதலையை பெற வேண்டும். அப்படி அந்த மேன்மை உங்களுக்கு வேணும்னா, அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னா, ஆண்டவர்கள் நீங்க உழைக்கும் பொழுது ஆண்டவர் மீதி எடுக்க செய்வார். உச்சிதமானவர்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உச்சிதமானதை வாங்குறேன்னு சொல்லி கடன் வாங்கி ஆமென் ஸ்தோத்திரம் மாத தவணைக்கு எடுக்கப்படாது சொல்லிட்டேன். மாத தவணைக்கு ஆண்டவர் தருகிறவர் அல்ல. உனக்கு கொடுத்த அவன் கையின் பிரயாசத்தை அது மொத்தமா அவன் கையில கொடுப்பான். அல்லது கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் கரங்களை கொடுக்கிறத ஏற்ற ஞானத்தை கொடுத்து சேமித்து வைத்து அவன் உச்சிதமானவர்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதைத்தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆமென் தேவனை தேடுகிற, அதுதான் பின்னாடி சொல்லுகிறாரு. ஆமென். என் கற்பனைகளை கவனித்தாயானா, அவருடைய கற்பனையை கவனிச்சா போதும். வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தையும் ஆமென் நிறைவான நன்மையும் கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஞாயிறு மன்னிக்கணும், இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்திலே இந்த புதிய ஆண்டிலே என் தேவன் என்னை நடத்துகிற இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம். என்னை நடத்தும் என்று காத்திருக்கிற உங்களை நடத்த ஆண்டவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கே துதி உண்டாவதாக. இங்கே கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிற வார்த்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சமாதானம் எப்படி இருக்கும்? உன் சமாதானம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உன் சமாதானம் அது ஆமென் glory to God, அது நதியை போல் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். நதியை போன்று. ஆமென். நதினா எதுங்க? வற்றாம போகிறது. ஆமென். காவிரி அது நதி அல்ல, ஆறு. ஆமென் glory to God. நதி என்ன? பிரம்மபுத்திரா.
எப்பவும் தண்ணி ஓடிட்டு இருக்கும், அது பாய்ந்து போகிற இடமெல்லாம் பசுமையா இருக்கும். அப்படிதானே? அப்படி ஒரு செழிப்பான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு மகிமையான இடத்தை தான் தன் ஜனங்களுக்கு கொடுக்க விரும்பினார். இவர்களோ ஆமென் தங்களை பக்தி உள்ளவர்கள் போல் காட்டிக்கொள்ள இருந்தார்களே அல்லாமல் தேவன் தருகிற அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். விதைக்காத இடத்தை அவங்களுக்கு கொடுத்தார். தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்னங்க? அவங்க விதைக்காத இடம், அவர்கள் கட்டாத இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு இல்லை, அவங்க போய் அதெல்லாம் என்ன பண்ணாங்க? நட்டாததை அவர்கள் ஆமென் அறுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதைக்காததை அவர்கள் அறுத்தார்கள். ஆமென் கட்டாததை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். தேவன் அவர்களுக்கு சுதந்திரமா அந்த தேசத்துல சகல நன்மையை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். அந்த தேசத்தை சொல்லும் பொழுது உழவு பார்த்து வந்த எல்லாரும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்துல குறையில்லை, அந்த தேசம் மகிமையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை தான் நிறைவேற்றான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் கொடுத்தா அது நிறைவா தான் இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நிறைவானது தான் அவருடைய சமூகம். உன் குறைவுகளை போக்குவதற்காகத்தான் இயேசுநாதரே இந்த பூமியில கடந்து வந்தார். இதை புரிவீங்களா? ஹல்லேலூயா. அவர் சொல்லும் போது, உன் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போனாயோ, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறது இல்லை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் எங்கிருந்து உனக்கு கொடுக்க போகிறேன் தெரியுமா? அதை எப்போ நான் உனக்கு தந்திருக்கிறதுக்கு எதுவாய் அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் தெரியுமா? கல்வாரியிலே அவர் நம்மை நேசித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பின்பு பரமபிதாவினுடைய வலது வருஷத்தில் இருக்கிறார். எப்போ ஆமென் பிதாவாகிய தேவன் அனுப்ப சித்தம் உள்ளவராய் இருக்கிறாரோ அப்பொழுது அவர் சபையை கூட்டி சேர்ப்பதற்கு எதுவாய் வருவதற்கு இருக்கிறார். இதை நம்ம அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு விசுவாசித்த நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் மகிமையானவர். ஹல்லேலூயா. அப்போ ஏதேன் தோட்டத்துல இழந்து போன அந்த சமாதானம் என்னைக்கு இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டேனோ அன்று மகிழ்ச்சிக்கு எதுவா எனக்குள் சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தை எனக்குள்ளாக கர்த்தர் பெருக பண்ணினார். நீ எதை இழந்து போனாய்? நீ ஒன்றையும் இழந்து போகவில்லை. உன் இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து ஜீவிக்கிறபடியினால் நீ ஒன்றையும் இழந்து போகல. இழந்து போனேன்னு பெருமூச்சிட்டு கண்ணீர் விட்டு ஆமென் சோர்ந்த நிலைமையில இந்த ஆராதனையில் வந்து அமர்ந்திருக்கலாம். உன்னை தூக்கி எடுக்கிறவர் சமாதானத்தை கொடுக்கும்படி, மகிழ்ச்சியை கொடுக்கும்படி அவர் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவன் மேல் இன்னும் உறுதியாய் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய கற்பனையை பாருங்க. பின்னாடி அதை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். என் வாழ்க்கையில் சமாதானம் ஒரு நதியை போல. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி இருக்குங்க? கனிகளை தந்து இலை ஆமென் உதிர்கிற காலத்திலும் இலை உதிராமல் பசுமையா இருக்குமா? கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். ஆவில நிரம்பி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தர விரும்புகிறார். நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஆமென். நாம் எழும்பி நின்று தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். முகவரையில ஒரு சின்ன ஒரு பகுதியைத்தான் இன்று உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆவியானவர் இன்று அவர் சொன்னதை கேட்டிருக்கிற நீங்க, ஆமென், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் நடுவில் இருக்கிறீரே, உமது மகிமையினால் என்னை தொட ஆண்டவரே நீர் இறங்கி வார். ஒருவேளை இதுவரையில் உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணிக்காத நிலைமையில இந்த ஆராதனைக்குள் வந்து அமர்ந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய அன்பை புரிந்து ஏற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறார். ஆமென். சமாதானத்தை இழந்து போவதற்கு எதுவாக ஆமென். நீங்க நிறைய நல்ல காரியங்களை செய்கிறீங்க, நல்ல உதவிகள்லாம் செய்கிறீங்க, தப்பல்ல. ஆனால் அந்த உதவிகளோ நல்ல காரியங்களோ உங்களை நித்தியத்திற்குள் கொண்டு சென்று விட முடியாது. சமாதான நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்திட முடியாது. அது இயேசுவால் மாத்திரம் இலவசமாய் நமக்கு தருகிறது. அவன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீங்களா? ஸ்தோத்திரத்தோடு தேவனை உயர்த்த ஆரம்பிப்பீங்களா? எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உன்னத ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார் அல்லவோ? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அல்லவோ? எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு அப்பா என்னை நிரப்ப நீங்க வாருங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா.
ஓலி அந்தினி மஷபலி பலவோ அந்தினி மஷலரபா. ஆசீர்வாதத்தை சொல்லும்போது பனியை போல இறங்கி வந்துச்சு. இந்த காலங்களில தேவனுடைய பிரசன்னம் உங்களை பனியை போல் இறங்கி வரும். தேவ அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும். தேவ ஆவியானவர் உங்கள் நடுவுல இறங்கி வருவான். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையால் பொழியும் ஆவியே. கரங்களை உயர்த்தி பனி போல பெய்யும். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நடத்துமையா. மழையால் பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. வாய்க்கால்கள் அமைப்பவரே, வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக எல்லாருமா காப்பாற்றி காப்பாற்றி பரிசுத்தரே, இந்த ஆண்டில என்னை நடத்தும் உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஹல்லேலூயா. உமது கற்பனைகளை நினைக்க, அவைகளையே நினைவாயிருந்து கை கொள்ள, இரவு பகலும் அதனை தியானிக்க, அது என் இருதயத்தில் எப்பொழுது நிறைவாயிருக்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா. சொல்லுங்க, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, மகிமையுள்ள தேவனே, இந்த நாளில் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்த தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. உமது அபிஷேகத்தின் மறைவிலை நீர் மறைத்துக் கொள்வீராக. தீமைக்கு விளக்கி நீர் காத்துக் கொள்ளும். ஆவியிலே நீர் விடுதலையை கட்டளையிடும். தேவ சமாதானத்தோடு கிருபையில் பெருக நீர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் நீர் தாமே அவர்களை நடத்தும்படி அன்பின் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். வியாதிகள், பலவீனங்கள் அகற்றப்படுவதாக. இந்த புதிய ஆண்டு தைரியத்தோடு நாங்கள் எதிர்கொண்டு ஒவ்வொரு நாட்களிலும் உமது கிருபையினால் நடத்தப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அபிஷேகத்துக்குள்ளே
எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யத்துவம், சிநேகமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் இருப்பதாக. சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தம்